வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2025 புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய மகிழ்ச்சிகரமான புத்தாண்டா இந்த புத்தாண்டு அமைய வேண்டிக்கிறேன். பரமேஸ்வரனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா உலகத்திலேயே அதி உன்னதமான கடவுள் யாரு அப்படின்னா சிவன். எது கேட்டாலும் தரக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா அதுவும் சிவன். இப்போ நிறைய பேர் பாருங்க, இந்த வருடம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் 2024லையும் சொன்னாங்க, 2025லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நீர்னால சென்னை எழியும் அது இது அதில் ஒரு விதத்தில் உண்மை அப்படின்றது இருக்குது. அப்படின்னாலும் நம்ம இறை வழிபாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா துணையும் மாற்றுங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த 2025 மாலை நேரங்களில் வீட்டில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்றது உங்களுக்கு பாராயணம் பண்ண முடியும்னா பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டேப்பில் போட்டு விடுங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினோட ஒரு பெருமையை நான் சொல்லலை, காஞ்சி மகாபெரியவா சொல்லியிருக்கா. எப்பெல்லாம் உலகம் சேமமாக இருக்கணும், உலகத்துக்கு அழிவு ஏதோ ஒரு ரூபத்தில் வருது அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் வீட்டில் ஒலிக்க விடுங்க, இல்லை பாராயணம் பண்ணுங்க, எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பெரியவா சொன்ன வார்த்தையை யாரும் மறந்துடாதீங்க. முடியும் அப்படின்னா நீங்கள் படிங்க, இல்லைன்னா டேப் போட்டு விடுங்க. சரிங்களா? சரி, இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடிங்க, இந்த புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா மார்ச் 29 சனி பயிற்சி வருதுங்க. கும்பத்துலேருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார் சனி பகவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மே மாதம் 14 குரு பயிற்சி. ரிஷபத்தில் ஜென்ம குருவாக இருக்கிறவர் மிதுனத்துக்கு சஞ்சரிக்க போகிறாரு. மிதுனத்துக்கு ஜென்ம குருவாக போகிறார். மே மாதம் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு கும்பத்துக்கும் கேத்து சிம்மத்துக்கும் போகிறாரு. அது இல்லாமல் மார்ச் 29லேருந்து மே மாதம் 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனியும் ராகுவும் ஏறக்குறைய 50 நாள் பார்த்தீங்கன்னா மீனத்தில் ஒரு சேர சஞ்சரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறது. ஸோ அத்துணையும் பார்த்தீங்கன்னா மாறும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம வீட்டில் போடுறது மூலயமா. சரி, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2025 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடிங்க, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க நாங்கள் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் சொல்ல போகிறோம். பொதுவாக விருச்சிகம் அப்படின்னாலே செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி, சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பற்றி பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். ஸ்கார்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராத்திரி ரொம்ப பிடிக்கும், ராத்திரி நல்லா சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் சுற்றும் போது இவங்களுக்கு பிடிக்காது, தனிமை, ராத்திரி, அதே மாதிரி அந்த சில் காத்து, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே ஸ்கார்பியன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸில் தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாக்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அப்போ பெருசாக மக்கள் நடமாட்டம் அப்படின்றது இருக்காது, அவங்க பிணவரையில் தான் அவங்களோட வேலை இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா லீகல் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க டாக்குமெண்ட்ஸு, அந்த லீகல் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, டேரெக்டாக உள்ளே போயிட முடியாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு தெரிகிற மாதிரி அவங்க டாக்டரும் தெரியும், ஆனால் பேஷண்ட்டை பார்க்க மாட்டாங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அதெல்லாம் தெரியாது. அப்புறம் பார்த்தா அவங்க ஃபோரன்சிக்காக இருப்பாங்க, இல்லைனா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு சைக்காட்ரிக் விங்கில் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் விங்கில் இருக்கவங்க ரொம்ப கம்மி தான். இந்த ஃபோரன்சிக் இந்த மாதிரி ஹிடன் ஏரியாஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்பியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஆளுமையான பர்சனாலிட்டிஸ். என்ன, மென்டலி ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. இவங்களோட மைண்டு தான் இவங்களோட ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஒரு விஷயத்தை பக்காவாக பிளான் பண்ணுவாங்க, இது செய்யணும் அப்படின்னு சாலிடாக 100% முடிவு பண்ணுவாங்க. நாளை கழிச்சு அந்த விஷயம் வேண்டாம், விடு, செய்ய வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. இந்த பார்த்துக்கலாம் ஓகே 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 பார்த்துக்கலாம் அப்படின்ற கேரக்டரை அவங்க மாற்றிட்டு மைண்டை ரொம்ப ஸ்டேபிளாக வச்சாங்க அப்படின்னா விருச்சிகத்தை அடிச்சுக்கிறதுக்கு எந்த ராசியும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக பாருங்கள், ஜென்ரலாக ஜோதிடத்தில் ஒரு விஷயம் உண்டு. என்ன அப்படின்னா அதுக்கு பெருசாக ப்ரூஃப் கிடையாது. இந்த ராகு கேது உச்சமடையக்கூடிய ராசி விருச்சிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெருசாக ப்ரூஃப் கிடையாது. அதே
நீச்சமடையக்கூடிய ராசி ரிஷபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆனால் அது வந்து பெருசாக ப்ரூஃப் இல்லை அப்படின்னாலும் அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் தோணும். ஓ, ராகு கேது உச்சமடைஞ்சிருக்கு ராசி மாதிரி தான் இருக்குமாட்டம் இருக்குது, நிறைய ஜோதிஷ் வந்து சொல்கிறது உண்மைதானாட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். அதே மாதிரி ரிஷபம் எப்போ பாரு ஏதாவது ஒரு சஞ்சலத்தில் இருந்துகிட்டே இருக்கும்போது ரிஷபத்துக்கும் அப்படி தான் இருக்குமாட்டம் இருக்குது அப்படின்னு தோணும். எனிவே அது சொல்கிறத சொல்லிட்டேன், ஆனால் அதுக்கு பெருசாக ப்ரூஃப் கிடையாது. சரி, அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுல இம்பாக்ட் யாரு? சனி பகவான், விதி கிரகம் இல்லையா? சனி பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா 5ஆம் பாவம், உங்களுக்கு 5ஆம் வீடு மீனம். அப்ப உங்களுக்கு என்ன வந்து உட்கார்றாருன்னா பஞ்சம சனியா வந்து உட்கார்றாரு. பஞ்சம சனியா வந்து உட்கார்றதுனால என்ன ஆகும்னா விருச்சிகத்துக்கு அதிசயமா ஒண்ணு நடக்கும். என்ன அப்படின்னா மனநிறைவு, மன சந்தோஷம், பயம். எப்போ பாரு ஒரு இனம் புரியாத பயம், குழப்பம், ஒரு மைண்ட் வந்து ஒரு ஃப்ரீயாகவே இருக்காது, மைண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது. மன நிம்மதிக்காக எப்பயுமே விருச்சிகம் அலைஞ்சிட்டே இருக்கும். அந்த மன நிம்மதி, மன நிறைவு, மன சந்தோஷம் அப்படின்றது கிடைக்குங்க. அதே மாதிரி பாருங்க, நிறைய கிரெடிட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி விருச்சிகம் அதிக டேலண்டடான பர்சனாலிட்டிஸாக இருந்தாலும் அவங்களோட டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் அங்கீகாரம் பண்ணவே மாட்டாங்க. அவங்க சாதனை படைக்கிறதுக்கு எல்லா விஷயத்துக்கும் கிட்ட போயிடுவாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்களோட சாதனை, அவங்க இப்போ வந்து ஓடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், குடுன்னு ஓடுறாங்கன்னா ஒரே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பின்னாடி வரவங்க முன்னாடி போயிடுவாங்க. இவங்களுக்கு அந்த கிரெடிட் அப்படின்றது கிடைக்காது. ஆனால் விருச்சிகம் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சாதனைக்கான காலம். ஒரு வருஷமே இல்லைங்க, இந்த 2.5 வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதிப்பீங்க, சாதிக்கிறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம். சாதனை படைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம ஒரு வரலாற்று சான்றோட வச்சு சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், துரோணாச்சாரியார் இருந்தார். துரோணாச்சாரியார் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவர்களும் கௌரவர்களும் சீடர்களாக இருந்தாங்க. ஒரு முறை கௌரவர்கள் என்ன சொல்கிறாங்க, முக்கியமாக துரியோதனன் என்ன சொல்கிறான், அஸ்வத்தாமனே சொல்கிறான், நீங்கள் அர்ஜுனனுக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எல்லா சீடர்களையும் ஒரே மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியார் கிட்ட சொல்லும்போது துரோணாச்சாரியார் என்ன சொல்லுவார், சரி அப்படியே நான் வந்து அர்ஜுனனை ஒதுக்கி வச்சு உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன். அர்ஜுனன் வந்து அவனுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா அவன் வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவனா இருக்கிறான், அவன் வந்து அவனுக்குன்னு தனித்திறமையினால அவன் முன்னிக்கிறானே தவிர நாம் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ்னால இல்லை அப்படின்னு எவ்வளவோ சொல்லி அவங்க கேட்கல. சரி, இதை நம்ம ஒரு எடுத்துக்காட்டோடவே உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமனும் கௌரவர்களும் ஒத்துக்கிறாங்க, முக்கியமாக துரியோதனன் ஒத்துக்கிறான். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு புதுசாக ஒரு பாடம், ஒரு குருவியை வந்து அதை வந்து இலக்கா வச்சு அந்த குருவியை வந்து பார்த்திங்கன்னா அம்பு எய்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் இலக்கா வைக்கிறாரு. இலக்கா வைக்கும்போது பாடத்தை சொல்லி கொடுக்கணும், எப்படி அம்பு எய்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அர்ஜுனன் எல்லாரை விட உன்னிச்சு கவனிக்கிறான். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வில்லுக்கு விஜயன் அப்படிம்பாங்க, உன்னிச்சு கவனிக்கிறான். அப்போ துரோணாச்சாரியார் என்ன சொல்றாரு, அர்ஜுனா போய் ஆசிரமத்தில் போயிட்டு குடிரில் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்றாரு. அப்போ அர்ஜுனன் என்ன சொல்ற, குருவே இந்த பாடம் முடிஞ்ச உடனே போட்டோமா அப்படின்னு கேட்குறான். இல்லை அப்படின்னு உடனே சரி குருவேன்னு ஓடுறான், குடுன்னு ஓடி போறான். தண்ணி எடுத்துன்னு வரத்துக்குள்ள அந்த பாடத்தை துரோணாச்சாரியார் முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களையும் அந்த குருவிகள், அங்கே இருக்கிற குருவிகள், நிறைய குருவிகள் கூட்டம் இருக்கு, ஒவ்வொரு குருவியா நீங்க வந்து இது வைங்க, குறி வைங்க அப்படின்றாரு. அதாவது துரோணாச்சாரியார் குருவின்னு சொல்லலை, துரோணாச்சாரியார் என்ன சொல்றாரு, அந்த மரத்துல உனக்கு என்ன தெரியுது அதை குறி வச்சு அதை கீழே தள்ளுன்றார். அப்போ ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிளை தெரியுது, கிளையை குறி வச்சு கீழே உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூ இலை இப்படி எல்லாம் செய்கிறாங்க. அப்போ அர்ஜுனன் வந்து குருவே நான் வந்து அம்பு எய்துறேன் அப்படின்னும் போது துரியோதனன் சொல்கிறான், இந்த பாடம் நடத்தும் போதே நீ இல்லை, நீ என்ன சொல்லி அம்பு எய்துவ, என்னென்ன வித்தைகள் குரு சொல்லி கொடுத்தாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுனன் எனக்கு தெரியாது, ஆனாலும் நான் வந்து அம்பு எய்த முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி, துரோணாச்சாரியார் சொல்லுவார், சரி செய் அப்படின்னும் போது அர்ஜுனன் குறி வைக்கிறான். அப்போ துரோணாச்சாரியார் கேட்குறாரு, என்ன குறி வைக்கிற அப்படின்றாரு. குருவியை குறி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் கேட்குறான். அவன் என்ன பண்ணுறான், குருவியினோட கண்ணை குறி வச்சு கண்ணை குத்துவான், கண்ணில் அம்பு எய்து. புரியுதுங்களா? அப்போ துரோணாச்சாரியார் சொல்லுவார், பாடம் கற்றுக்குன்னா உங்களுக்கு குருவி தெரியுது, காக்கா தெரியுது, ஆனால் யாரும் அந்த குருவியை கூட வீழ்த்தலை, இலை தெரியுது, கிளை தெரியுது, இப்படி நிறைய விஷயத்த நீங்கள் காமிச்சிங்க. ஆனால் குருவினோட கண்ணை பாடமே கற்றுக்காத அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணா, அவன் வந்து கண்ணை வந்து டார்கெட் பண்ணி அந்த அம்பை எய்துனா, இப்போ இது வந்து நான் அவனுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னு தெரியுதா, இல்லை அது அவனோட ஒரு புத்திசாலித்தனம், அவனோட டெடிக்கேஷன் அப்படின்றது தெரியுதா அப்படின்னு கேட்பாரு. அப்போ எல்லாருமே தலை குனிவாங்க. அந்த மாதிரி
விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு குருவினோட கண்ணை ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு அவ்வளோ டேலண்டட் பர்சனாலிட்டிஸ். உங்களோட டேலண்ட் தெரிஞ்சு நீங்க சாதனை புரியக்கூடிய காலம் இந்த காலம் அப்படின்ற புரியுதா? உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் ஒரு பெரிய புராதன கதையெல்லாம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ஓகே. எனிவே, இந்த பஞ்சம சனி இந்த மாதிரி நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். அதாவது மாலை, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, ஒரு சின்ன அளவுலையாவது ஒரு மாலை, மரியாதை, ஒரு கிரீடம் அப்படின்றது விருச்சிகத்துக்கு உண்டு. ஜாதக ரீதியே சனி பகவான் நல்லா இருந்தா சரிங்களா? சரி, அதுக்கடுத்து வந்து பாருங்க, கொஞ்ச நாளாவே நிறைய வழக்கு அப்படின்றது ஓடிட்டு இருக்குது விருச்சிகத்துக்கு. நிறைய அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க, அந்த ஃப்ளாட்டில் வில்லங்கோ. ஒரு விவசாய நிலம் வாங்கினீங்க, அந்த விவசாய நிலத்தில் வில்லங்கோ. ஒரு சொத்து வாங்கினீங்க, அந்த சொத்துல வில்லங்கோ. அதனால கோர்ட்டு கேஸ் அலையறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஃபேவராக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் சனியினோட பார்வை 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே சார்ட் அவுட் ஆகுங்க. ஓகேங்களா? நல்ல வசதி வாய்ப்பு, பொருளாதார மேன்மை, சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகமாகும். அடுத்து சனி பகவான் 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. கலத்திரஸ்தானத்தில் பஞ்சம சனியாக வந்து கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்யோன்யம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சந்தோஷம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினை, ஒரு மனஸ்தாபம், ஒரு மனசஞ்சலம் இதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? இதெல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சனி பகவான் பஞ்சம சனியாக இருந்து 11ஆம் பாவத்தை பார்க்குறாரு. லாபஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. பொதுவாக லாபஸ்தானத்தை சனி பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லா உழைச்சி நிறைய லாபம் அப்படின்றது சம்பாதிப்போம். அந்த சம்பாதிக்கிற லாபத்தில் நம்ம சொத்து ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்திர சொத்தாக இருக்கும். நம்ம வம்சத்தினருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி ஓரளவுக்கு ஜாதகத்தை நல்லா இருந்தால் கூட போதும், வம்சமாக அந்த சொத்து அப்படின்றது தொடரும், நிலைக்கும். அப்போ அந்த ஸ்திர சொத்தை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம், ஸ்திர சொத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் லாபஸ்தானத்தில் சனியினோட பார்வை கொடுக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து பாருங்க, அடுத்து குரு பகவானோட இம்பாக்ட் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா? குரு பகவான் 8ஆம் பாவம், அஷ்டம் குரு அப்படின்றது எப்படின்னா பெருசாக பயப்பட வேண்டாம். அவர் ரொம்ப அசிங்கப்படுத்துவார், அவமானப்படுத்துவார், 8ஆம் பாவத்தில் தனிச்சு பாப்பா நிற்கிறா இப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இது எப்படி இருக்கும் அஷ்டம் குருன்னா, ஒரு 4 மாதம் சூப்பராக இருக்கும், 2 மாதம் ஆவரேஜாக போகும், 1 மாதம் ரொம்ப டல்லாக போகும். அது வந்து பாருங்கள், நாங்கள் பொது பலன் சொல்லுவோம் மாதம். இந்த பொது பலனில் குரு இப்படி நல்லா இருக்குல்ல, செய்ய வேண்டாம், இந்த விஷயத்தை செய்யாதீங்க அப்படின் போது செய்யாதீங்க. குரு ஓகே, சனி, கேது, ராகு எல்லாமே ஓகே, நீங்கள் இப்போ செய்யுங்க அப்படின் போது செஞ்சிடுங்க. புரியுதுங்களா? ஜென்ரலாக மாதம் பொது பலன் பார்த்தீங்கன்னா மட்டும் போதும், அதை வச்சு ஓவர் கம் பண்ணிக்கலாம், கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ராகு பகவான் 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்து ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா சுக தாயார் ஸ்தானம். அப்போ நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நம்ம உழைக்கிற மாதிரி இருக்கும். அது உழைக்கிறது எப்பயுமே நல்லது தான், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி உங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னா விருச்சிக ராசினோட அம்மாவுக்கு நிறைய உடல்நிலை உபாதைகள் அப்படின்றது ஏற்படும். அவங்க ரொம்ப நல்ல ராசியாக இருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விருச்சிகம், உங்கள் அம்மா ரிஷபமாக இருக்காங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. உங்கள் அம்மாவும் வந்து பெருசாக வந்து சிம்மமாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் எரியிற விளக்கில் எண்ணெய் இல்லை பெட்ரோல் மாதிரி அப்படி ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ உங்கள் அம்மா என்ன ராசி அதை பொறுத்தும் இருக்கும். பட் ஜென்ரலாக விருச்சிகத்துக்கு 4ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு அப்படின்றது அம்மாவுக்கு உடல்நல கோளாறுகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கம் கெட்டு கொஞ்சம் உழைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த 4ஆம் பாவம் ராகுன்றது மெயினாக என்ன பண்ணுவார் அப்படின்னா டேக் டைவர்ஷன் அப்படின்றது போவார். இப்போ நம்ம ஒரு இடத்த போய் ரீச் ஆகணும், நம்ம டெஸ்டினி இப்போ 2 தெரு தள்ளியே இருக்குது, நான் கிட்ட போயிட்டேன், ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே எனக்கு வந்து நடுவில் ரோடு வேலை நடக்குது. அப்போ நான் 10 தெரு சுற்றி அந்த இடத்த போய் நான் ரீச் ஆகணும். ஆனால் என் டெஸ்டினி நான் அடைஞ்சே தீருவேன். ராகு வந்து அந்த வேலையை முடிக்காமல் தடங்கள் முடக்கும், அந்த வேலையை வந்து நடக்க விடாமல் அதெல்லாம் பண்ண மாட்டார். ஒரு அலைச்சலை கொடுத்து அந்த வேலையை நடத்தி கொடுத்துருவார். அதை தான் டேக் டைவர்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், கேது 10ஆம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானத்தில் கேது அப்படின்றது நிறைய பேருக்கு இந்த இன்டர்நேஷ்னல் கரன்சிஸ் கையாளக்கூடிய பாக்கியம், அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம், போகக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். நம்ம உள்ளூரில் கொஞ்சம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா தொழிலில் பல சின்ன இடைஞ்சல்கள் வரும். பட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கொலாபரேஷன், இப்போ ஆஃபீஸில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கான பிராப்தம் உண்டு, இல்லை உங்கள் பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்புறதுக்கான பிராப்தம் உண்டு. இப்படி நிறைய பிராப்தத்தை கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் விருச்சிகம் இந்த 2025 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றியை நோக்கி அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்றது ஒன்று சொல்லுவோம். பொதுவாக விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் ஹனுமானை கும்புறது ஒரு உன்னதமான பலனை கொடுக்குங்க. ஏன்னா பொதுவாக ஹனுமன் வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹனுமன் வழிபாடு. வஜ்ரதேகம்
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனம் வஜ்ரம் மாதிரி இருக்கும், வைரம் மாதிரி மின்னும், மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் ஹனுமன் வழிபாடில். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹனுமன் வழிபாடு, ஹனுமன் சாலிசா டெய்லி பாராயணம் பண்ணுறது அப்படின்றது விருச்சிக ராசி அன்பர்கள் வாழ்க்கை ஃபுல்லும் செய்யறது உங்களுக்கு ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்கான 2025 வருடத்திற்கான ஆண்டு பலன் பார்க்கலாங்க. விருச்சிக ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல வக்ரம் பெற்று நீசம் பெற்று சஞ்சாரம் பண்ணார். அப்போ ஆட்சி பலத்துடன் சஞ்சாரம் பண்ணார். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகின்றார். 9ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ ராசி அதிபதி பார்க்கறதுனா 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள், முன்னேற்றங்கள், எடுத்துக்கிட்ட எல்லா வேலையிலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த வக்ர நிவர்த்தி வந்து தை மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். சரிங்களா? எங்க 7ஆம் இடத்திலிருந்து அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. 7ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது. மிக மிக சிறப்பு. வக்ர நிவர்த்தி அடைந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிக மிக சுபராக மாறிவிடுகின்றார். லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய வேலைகளில் சுறுசுறுப்பு வரும். நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தியார் மாதிரி எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்ய போறீங்க. பிஸ்னஸ்ல வந்து வேற லெவலில் மாறப்போகுது. எல்லாமே இந்த நல்ல நல்ல விஷயமா மாறப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதி. ஏன்னா பூர்வீகத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதிகிறதுனால மிக மிக சிறப்பு. எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிக்கரங்கள் தேடி வரும். உங்களுடைய தாயினுடைய உடல்நிலை முன்னேற்றங்கள் அடையும். ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அம்மாவுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சரியான ஒரு வைத்தியம் வந்து இந்த டயத்தில் கிடைக்கும். சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் மே மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி ஆகின்றார். அப்போ 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு வருகின்றார். 8ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. வாக்கின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். எப்போ? மே மாதத்திற்கு பிறகு, மே மாதத்திற்கு பிறகு. ஆனால் ஏப்ரல் மாதம் இறுதியில் ராகு கேது பெயர்ச்சி இருக்குங்க. சரிங்களா? ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துக்கு வர்றாருங்க கேது பகவான். அப்போ தொழிலில் சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் எல்லாமே இருக்குது. அப்போது விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ண அப்படின்னா விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணுங்க. வயது முதிர்ந்த பெண்களுக்கு உங்களால் முடிந்த உணவும் தண்ணீரும் தானமாக கொடுங்க. இதன் மூலமாக தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே விலகும். விநாயகர் பெருமானுடைய பேர் அருளால் உங்களுடைய தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். எடுத்துக்கிட்ட வேலையில் அதாவது உங்களுடைய எடுத்துக்கிட்ட முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. அவர் கூட ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ராகு பகவான் வந்து சேரப்போகிறார். அப்போது இப்போ ஒரு வீடு வாங்கலாம், இல்லைன்னா காரு வாங்கலாம் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க இல்லைங்களா? அதை ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் பண்ணியிருப்பீங்க. ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கே வச்சுக்கோங்களேன். பைக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் ஒன்று வாங்குவோம்ப்பா. அப்படி பெரிய லெவல் ஒய்டாக வரும். அதேமாரி ஒரு வீடு வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சின்ன ஒரு ஓகே சிங்கிள் பெட்ரூம் இல்லை டபுள் பெட்ரூம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் இருக்குவீங்க. அதில் வெற்றிகளையும் பார்ப்பீங்க. குரு பெயர்ச்சி வந்து இந்த வருடத்தில் மே மாதத்திற்கு பிறகு குரு பெயர்ச்சி வரப்போகின்றது. அந்த குரு பெயர்ச்சி வந்து விருச்சிக ராசிக்கு மிக மிக நல்ல நல்ல பலன்களை எல்லாமே கொடுக்க போகின்றது. அதே 4ஆம் இடத்துல குரு பகவானுடைய 9ஆம் பார்வை பதிகிறதுனால மிக மிக சிறப்பு. உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகின்றது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஆனால் தொழிலில் வந்து சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் எல்லாமே இருக்குது. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உணவு தானம் இதெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்கான 2025 வருடத்திற்கான பலன் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த 2025 புத்தாண்டாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தோட அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். மாற்றம்ன்றது என்னைக்குமே மாறாதது. அதனாலதான் எப்போதுமே ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல இருந்தாதான் அந்த சேஞ்சஸை நோக்கி நம்ம பயணிக்கும் போது அந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல நல்ல வளர்ச்சி பாதைகள் உருவாகும். அதனாலதான் என்னைக்குமே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் முன்னோர்கள் ஏன் நாடோடிகளா
பெண்களாக இருந்தாங்க. ஒரு வணிகம்லாம் பண்ணும்போது கடல் விட்டு கடல் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா கடல் தாண்டி ஒரு வணிகம் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது. எதனால பண்ணுனாங்க அப்படின்ற போது இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல இருக்கும்போது என்னைக்குமே எதையோ ஒரே இடத்தை நோக்கி பயணிக்கும் போது அதுல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்காது. அதுலயும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதையுமே ஒரு போராடுனாதான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு. இந்த 2025 அப்படிதான். ஏன்னா இந்த 2025 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான் பயணிக்கிறார். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. ஆனா 8ஆம் இடத்துல பயணிக்கிறார். அதனால சின்ன சின்ன ஒரு தடைகள், பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா விருச்சிக ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதியே அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் அந்த அஷ்டமத்துல பயணிக்கும் போது சில தேவையில்லாத குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரும். சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு அங்க 5ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல கேது. இந்த 10ஆம் இடத்துல கேது இருக்கும்போது தொழில் முறையான சில வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். நல்ல தொழில் போயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு, ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்கள் கடந்த 2024 இருந்துதான் ஓரளவுக்கு தொழில ஒரு புதுப்பிச்சு பழைய அளவுக்கு இல்லாம ஏதோ ஓரளவுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் எதிர்பாராத விதமாக ஒரு தேவையில்லாத ஒரு வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். 10ஆம் இடம்ன்றது அந்த ஒரு தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துல கேது பயணிக்கும் போது தேவையில்லாத ஒரு தடைகள், நீங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்காது. அதுதான் அந்த கேது செய்யக்கூடிய ஒரு வேலை. இது உங்களுக்கு ஒரு 2 வருடம் கழிச்சுதான் அந்த ரிட்டர்ன்ஸ்ன்றது வரும். சில பேர் நீண்ட கால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க, தொழில் முறையாக பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு இப்ப போட்டா எனக்கு இப்ப வர வேண்டாம், 2 வருஷம் கழிச்சு வந்தா போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போடலாம். அதற்குண்டான ஒரு ஆயத்தங்கள் தாராளமாக எடுக்கலாம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு. இந்த மாதிரியாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் சில விஷயங்கள் பாதகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான். 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம். யாருக்கெல்லாம் அம்மா தாய் வழியில ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இந்த 2025 தேவையில்லாத இழப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும். அதே சமயத்துல தாய் வழியாக சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு வருடமாகவும் இருக்கும். யாரெல்லாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பர்சனல் லோன் போட்டு இல்ல ஹோம் லோன் போட்டு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனத்தோட செய்யணும். ஏன்னா அந்த 4ஆம் இடத்துல ராகு பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆசையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கணும். என்னுடைய வீடாகட்டும் இந்த 18 பட்டிக்கும் பெருசா இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஊர்லயே நான் தான் பெரிய ஆளா தெரியணும் அப்படின்னு நினைச்சு சில விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அது உங்களுக்கு இந்த நேரத்துல சில பிரச்சனைகளை கொடுக்காட்டிலும் வரக்கூடிய வருடத்துல சில தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். அதனால இந்த துலாம் ராசி என்பவர்கள் வீடு கட்டுறதுல கொஞ்சம் கவனத்தோட செய்யுங்க. அதே சமயத்துல லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கவனத்தோட பாருங்க. ஏன்னா ஏமாறக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். சொத்து சம்பந்தமான ஏமாற்றங்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள், வேலை இழந்தோருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. அடுத்து அனுஷம் நட்சத்திர அன்பர்கள். அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல தொழில் சம்பந்தமாகவும் சரி வேலை சம்பந்தமாகவும் சரி அதிகப்படியான பிரயாணங்களை வச்சுக்கோங்க. ஒரு 7 நாள்ல ஒரு 4 நாள் நீங்க உங்களுடைய சொந்த வீட்டுல இருக்கிறது, உங்களுடைய இடத்துல இருக்கிறது, அது தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக வேற ஊருக்கு பயணிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா சில இடர்பாடுகள் உங்களுக்கு தவிர்க்கப்படும் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து கேட்டை நட்சத்திர அன்பர்கள். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப கிளவரா நம்ம செயல்படணும் அப்படின்னு நினைச்சு சில விஷயங்கள்ல கோட்டை விடக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்கும். ஏன்னா இவர்கள் தான் ரொம்ப திறமைசாலிகள் அப்படின்னு நினைச்சிட்டு மற்றவர்களுக்கு ரொம்ப அறிவுரை கூறுவாங்க. கடந்த காலத்துல ஏற்கனவே நீங்க இதை அனுபவிச்சிருப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்க மற்றவர்களுக்கு சாதகமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர்களாலேயே புறமுதுகுல குத்தக்கூடிய
இருக்கக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள். அந்த அளவிற்கு மற்றவர்களால பாதிக்கப்படுபவர்களும் இவர்கள் தான். ஒரு சிறு வயதுல இருக்கிறீங்க அப்படின்னா காதல் விஷயத்துல நீங்க போறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த காதல் விஷயம் உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். நாள் ஆக ஆக பாத்தீங்கன்னா அங்க ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு வெறுப்பு, அது எல்லாமே அனுபவிப்பவர்கள் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் தான். அதனாலதான் சொல்றேன், நீங்க ரொம்ப கிளவரா இருக்கிறீங்கன்னு நினைச்சு மற்றவர்கள் கிட்ட ஏமாறக்கூடிய வருடமும் இந்த 2025. எந்த அளவுக்கு நீங்க உங்களை நீங்களே தற்காத்து கொள்கிறீங்களோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த காலகட்டத்துல நிறைய முயற்சிகள் செய்யணுங்க. எந்த அளவுக்கு நீங்க முயற்சிகள் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். எதுவுமே செய்யாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் இருக்காது. ஏன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் செய்தீங்கன்னா கண்டிப்பா அதுல வெற்றின்றது இந்த மாணவ செல்வங்களுக்கு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு அன்பர்கள் இந்த காலகட்டத்துல விடாமுயற்சியோட ஒரு கடின உழைப்போட தான் சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்துல உடல் நலன்ல ரொம்ப அக்கறையா இருந்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த உடல் பாதிப்புகளை கொடுக்கும் அந்த ராகு பகவான். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க உடல் நலன்ல அக்கறையோட இருக்கிறீங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா வேலைக்கு சாப்பிடணும். ஒரு வேலையின் காரணமாக காலையில சாப்பிடல, நைட்டு சாப்பிடல, ஆனா மதியம் ஒரு பொழுதுதான் சாப்பிடுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் அந்த உடல் நலன்ல ரொம்ப அக்கறையா கவனத்தோட இருந்தீங்கன்னா தான் சில பிரச்சனைகள் இருந்து நீங்க மீள முடியும் இந்த 2025. இல்ல எனக்கு வேலைதான் முக்கியம், எனக்கு சாப்பாடு முக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியம்ன்றத நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணத்துல அந்த கிரகங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த உடல் நலன்ல இந்த வெளிநாட்டவர்கள் கொஞ்சம் அக்கறையோட இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்துல அந்த அதிகப்படியான ஒரு மாற்றங்களோட ஒரு நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு வருடம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு விருச்சிகத்திற்கு நிச்சயமாக இந்த முற்பகுதியே ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த முற்பகுதி உங்களுக்கு சிறப்பான ஆண்டதாக இருக்கும் என்றால் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2க்கு 5க்குரியவன், 2க்கு 5க்குரிய 7ஆம் பறவை பார்க்குறாரு. அப்போ 2ங்கிறது தனம், தானியம், கீர்த்தி, சகிதம், வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். அப்போ என்ன நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, என்ன நடக்குமோ எது நடக்குமோ எதிரில் நின்று யோசித்து கொண்டிருப்பதை விட முயற்சித்து பார். என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று எதிரில் நின்று யோசித்து பார்ப்பதை விட முயற்சித்திப்பார். கிடைத்தால் வெற்றி, இல்லையில் அனுபவம் என்ற உயர்ந்த நோக்கமும் ஆராய்ச்சி அறிவும் நீரும் போன்ற மனநிலை கொண்டவர் தான் உங்களுக்கு. என்ன ஜலம். அப்போ உங்களுக்கு இந்த முதல் ஆண்டு இந்த 2025 இந்த ஆண்டில் முற்பகுதி மிக சிறப்பான ஆண்டாக அமையும். அப்போ விருச்சிக ராசிக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு மிக சிறப்பான முற்பகுதி சிறப்பான ஆண்டாக இருக்கும். எப்படி சிறப்பான ஆண்டாக இருக்கும்? குரு 2க்கும் 5க்கும் உடையவர் 7லிருந்து பார்க்குறார். அப்போ சமசப்தமாக பார்க்குறார். இவ்வளோ நாளாக பட்ட 7.5 சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி எல்லாம் முடிஞ்சு ரொம்ப சிரமத்துக்குலேருந்து இப்போ தான் எல்லா வகையிலையும். ஏன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த 2025 நடக்க வேண்டிய திருமணங்கள், இந்த 2025 பெறுவதற்குரிய பிள்ளை பேரு, வியாபாரம், மனநிலைகள், நோய் நொடிகள், குறிப்பாக நோய் நொடிகள், ஃபைனான்ஸு எல்லாமே ஒரு தெளிவு வரும் இந்த 2025 விருச்சிகத்துக்கு. ஏன்னா உங்களுக்கு 2.2 ஆப்ஷன் மிக சிறந்த ஆயுதம். 2க்கு 5க்குரிய குரு 7லிருந்து பார்க்குறார். அந்த 7வது பார்வையில் மட்டுமல்ல நல்ல சாரத்தன்மையிலிருந்து பார்க்குறார்.
அப்போ இந்த தடவை நீங்கள் வெற்றி கொள்வதே தவிர தோல்விக்கு அங்கே இடமில்லை. தோல்விக்கு அங்கே இடமில்லை. அப்படிப்பட்ட நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டில் ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு சனீஸ்வரர் 5க்கு வர்றார். உங்களுடைய ராசிக்கு சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு மத்தியம பயிற்சி. குரு பயிற்சி உங்களுக்கு குருவும் ஓரளவுக்கு மத்தியம பயிற்சி தான் சொல்லணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் 7, 8க்கு போயிடார். பிற்பகுதியில் தான் போகிறாங்க. ஆக முற்பகுதியில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் தசாபுத்தியை சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது சப்போர்ட்னா தசாபுத்தி தான் உங்களுக்கு சப்போர்ட்டு. யோகம் சப்போர்ட்டாக ஆகாது. நண்பர்கள் சப்போர்ட்டாக வர்றாங்களே இல்லையே, உங்கள் தசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்களுக்கு தலை தூக்கி விடும், நிமிர்ந்து விடும். பதவியை கொடுக்கும், வெளிநாட்டை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். அப்போ விருச்சிகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வெளிநாடு, ஜலராசி வெளிநாடு, ஆராய்ச்சி அறிவு அதிகம், விவசாய பூமி, காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் காய்கறிகள், கேட்ரிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு சொந்தக்காரர் நீங்கள் தான். நிர்வாகத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள் தான். நீர் சம்பந்தப்பட்ட தொழில் அனைத்துக்கும் நீங்கள் தான். நீருக்கு நெருப்புக்கும் விருச்சகத்துக்கு நிறைய ஒற்றுமை. நீருக்கும் நெருப்புக்கும் விருச்சகத்துக்கு நிறைய ஒற்றுமை உண்டு. அப்படிப்பட்ட தொழில் நீங்கள் செஞ்சவங்க நிச்சயமாக. அது மட்டுமல்ல, நீர் சம்மந்தப்பட்ட தொழில், நிலம் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் அதுக்கு அதிபதி. அப்போ ராசிநாதன் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு ரியல் எஸ்டேட்டு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அந்த ஏஜென்ட் சம்மந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க. இந்த ஏஜென்ட்டு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது பக்கம் போயிடாதீங்க. நெருப்பு சம்மந்தம், மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, பார்த்தீங்களா, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு சித்தாவும் அதில் சேர்ந்துடும். விருச்சகத்துக்கு சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் அங்கே செவ்வாயினுடைய வீடு. எப்படி நான் உங்களுக்கு கடகத்தில் செவ்வாய் நீச்சமோ, நல்லா பார்த்துக்கங்க, அங்கே செவ்வாய் நீச்சம், விருச்சகத்தில் சந்திரன் நீச்சம், ரெண்டுமே ஒரு பரிவர்த்தனை வீடு தான். பாருங்க. செவ்வாய் வீட்டில் சந்திரனும் சந்திர வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது நிச்சயமாக அது ஒரு பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கும். எதை வைத்து? உங்கள் தசாபுத்தி. அப்போ என்ன இருக்கணும்? சூரிய திசையில் சந்திர புத்தி, சந்திர திசை சூரிய புத்தி. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2க்குரிய சூரியன். குரு திசையில் சந்திர புத்தி, இங்கே விருச்சகத்துக்கு 2க்குரிய குரு திசையில் சந்திர புத்தி, சந்திர திசையில் குரு புத்தி. இப்படியெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்தால் இந்த நீச்சத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தொழில் பண்ணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த முற்பகுதியில் நல்லா பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சி 2-3 மாதம் ஆகும் ஆக்டிவிட்டி ஆகிறதுக்கு. அடுத்த பலனை கொடுக்கறதுக்குள்ளாக நீங்கள் என்ன பண்ண, ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க, டெவலப் ஆகிக்கோங்க, அகலக்கால் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பேரில் ஏதாவது உங்கள் வீட்டுக்காரம்மா பேர், பையங்க பேர், சிஸ்டர்ஸ் பேர், பிரதர்ஸ் பேர், ஏதாவது பண்ணி வச்சுக்கோங்க. டிபெண்டிங்காக இருங்க, இண்டிபெண்டாக இருக்காதுங்க. டிபெண்டிங்காக இருந்து எது வேணாலும் பண்ணிக்கோங்க. எல்லா தொழிலும் நீங்கள் நல்லா பக்குவம் பண்ணிக்கிட்டா நிச்சயமாக உங்கள் தசாபுத்தி இல்லாட்டி உங்கள் பையன், உங்கள் சன்னு, உங்களுடைய பொண்ணு வச்சு ஆரம்பிச்சிருங்க. நல்ல டைமிங். குழந்தை பாக்கியத்தை தள்ளிப்படாதீங்க. ஏன்னா யுகம் மாறிவிட்டது. குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட்டுறாதீங்க. அது குழந்தை அப்புறம் உங்கள் மேலே தப்பு இல்லை, அது இயற்கை மேலே தப்பாயிரும். வீடு கட்டுங்க, வாகனம் நல்ல வாகனம் வாங்குங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுங்க, வெளிநாட்டுக்கு போங்க. வெளிநாட்டு பெண்ணு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரிஷபத்துக்கும் விருச்சகத்துக்கும் நிறையா விட்டுங்க. வெளிநாட்டினுடைய சப்ஜெக்ட் விருச்சகத்துக்கும் ரிஷபத்துக்கும் நிறைய தன்மை உண்டு. அதனால் அதுக்கு நீங்கள் போயிருக்கங்க. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இப்பெல்லாம் செஞ்சு வந்தால் நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பானதாக முற்பகுதி நல்லா இருக்கும். அப்போ இங்கே யார் இருக்காங்க? விசாகம் 4ஆம் பாதம். விசாகத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். விசாகத்துக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்து யார் இருக்காங்க? அனுசம் பியூர்லி மகாலட்சுமி நட்சத்திரம். அவளுடைய நட்சத்திரம் தான் அம்பாளுடைய நட்சத்திரம், மகாலட்சுமிக்குரியது. அவளுக்குடைய திருக்கோள்னு சொல்லணும்னா நம்ம மூகாம்பிகை சொல்லலாம் கர்நாடகாவில். அதுக்கு அடுத்தது அங்கிருந்து மூர்த்தி, தலம், தீர்த்தம், விருட்சம் முறையோடு வணங்குவோருக்கு ஒரு வார்த்தை சொல் சர்க்குரும் பராபரமே என்று சொன்ன பழமொழிக்கு ஏற்ப திருவிடை மருதூர். அந்த திருவிடை மருதூர்லேயே அனுச நட்சத்திரத்துக்கு அற்புதமான திருத்தலம். அதே மாதிரி 21 நட்சத்திரத்துக்கும் உரிய லிங்கங்கள், சுவாமியினுடைய அனுக்கிரகங்கள்.
அவ்வவாளுடைய நட்சத்திரத்துக்கு அவ்வவாள் அங்கே போய் நீங்கள் அவங்க உங்களுடைய பிரார்த்தனை பண்ண நினைத்தது நடக்காட்டியும் கூட அந்த தடை குறையும். துன்பங்கள் தோண்டு முடிவாது. துன்பங்களுக்கு ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கிறோம், ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்கிறோம். ஆனால் பிரார்த்தனை பண்ணும்போது அதெல்லாம் என்ன செய்யும், குறைய ஆரம்பிக்கும். அருள்மிகு சபரிமலை சாஸ்தாவுக்கு கோயில் திறந்து இன்னைக்கு ஒரு 15 நாள். ஆனால் அதனுடைய வருமானம் எல்லையற்ற வருமானம். எதுக்கு அந்த எல்லையற்ற வருமானம்? அவன் மேலே உள்ள நம்பிக்கை, அவன் மேலே உள்ள கருணை நம்மளிடத்தில் இருக்கின்றது. அந்த நேசம், அந்த பக்தி, அந்த பரிவர்த்தனை, அந்த கூட்டு பிரார்த்தனை, அந்த சரண கோஷம் நமக்கு எல்லாத்தையும் விமோச்சனமாக கொடுக்குது. அதனால தான் மக்கள் அங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, குலம் இல்லை, கோத்திரம் இல்லை, சாத்திரம் இல்லை, அத்தனைக்கும் அப்பாற்பட்ட தெய்வம் இந்த கலியுகத்தில் சரணம் ஐயப்ப தெய்வம் தான். அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு ஏன் அந்த மாதிரி நம்ம வச்சிருக்கோம்னா, அளவில்லாத நம்பிக்கை மக்களுக்கு செய்கிற கருணை கொடுக்குறார். கருணையே வடிவமானவராக இருக்கிறார் இல்லையா? அதுங்க அந்த எப்போதுமே அந்த ஒவ்வொரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கால பூஜைக்கும் 3 கால பூஜைக்கும் 1 கால பூஜைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வருஷம் பூரா திறக்கிற திருக்கோவிலுக்கும் வருடாந்திர 6 முறை திறக்கிற கோவில்கள், வருடாந்திர 1 முறை திறக்கிற கோவில்கள், வாரத்துக்கு 3 நாள் திறக்கிற கோயிலெல்லாம் இருக்குது. பெரம்பலூர் பக்கத்தில் வாரத்தில் 2-3 நாள் திறப்பாங்க, அப்புறம் திறக்க மாட்டாங்க. அப்படி கோயிலெல்லாம் இருக்கின்றது. அப்போ அப்படியெல்லாம் மதுரகாளின்னு சொல்லுவோம் பாருங்க. பெரம்பலூர் பக்கத்தில் மதுரகாளி கோயில் கூட நான் 2-3 தடவை கூட திரும்பி வந்திருக்கிறோம். நானே திரும்பி வந்திருக்கிறேன். இப்போ மக்கள்லாம் தெரியாத பாமர மக்கள் எப்படி போய் கும்பிடுவாங்க? பக்கத்தில் போய் கற்பூரத்தை ஏற்றிட்டு வந்துட முடியாது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கோயில் தான் மாதத்துக்கு ஒரு தடவை முறை திறக்கிறாங்க. அப்புறம் 41 நாளைக்கு மண்டல பூஜை நடக்குது, அப்போ சிறப்பாக வர்றாங்க. அப்படிப்பட்ட நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அனுச நட்சத்திரம் கூட்டு பிரார்த்தனை, அம்பாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும். அடுத்தது அனுசம் கேட்டை. கேட்டை சொல்ல வேண்டாம். 5லே 1 பெற்றான், 5லே 1 தேவை, 5லே 1 அவன் தலைவன். பிள்ளையாரில் பிடிக்க ஆஞ்சநேயரில் முடியுது. எப்படி முடியும்? தடையை அகற்றக்கூடியவன் 48 மண்டல கால கணபதி, 48 மண்டல கால கணபதி. அந்த தடையை நீக்கக்கூடியவன், வெற்றியை கொடுப்பவன் அதே ஸ்தூபில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான். அதே ஸ்தூபில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான். அதுதான் பிள்ளையாரில் பிடித்து ஆஞ்சநேயரில் நம்ம முடிக்கிறோம் என்ற ஒரே கல்லில் 27 நட்சத்திரம் 12 ராசி, 27 நட்சத்திரம் 12 ராசி, 9 நவகிரகங்கள் எல்லாம் ஒரே கல்லில் ஸ்தாபிக்கப்பட்டு ஒரே கல்லில் பிரதேசிக்கப்பட்டு அதேனுடைய பின்புறம் அருள்மிகு ஆஞ்சநேயர் வாய்பகவான் பிரதேசப்பட்டு மிக சிறப்பாக இருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள விராலிமலை அருகில் ஒருமுறை வாருங்கள். கண்டிப்பாக மிகவும் வித்தியாசமான திருத்தலமாக அமைய இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சுசீந்திரம், தானுமாலையர் கோயிலுக்கு போங்க, மெயின் சுசீந்திரம் போங்க. அடுத்து சென்னையில் உள்ளவங்க நிறைய கோயில் இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அதே மாதிரி நம்ம புதுச்சேரியில் இருக்குது பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காங்க. இதை விட ரொம்ப சிறப்பு பெற்றது நாமக்கல். இப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் கேட்டை நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை 23 சுற்றி 5 நெய்தி பயத்துங்க. ஒரு சிறப்பான வழிபாடு கிடைக்கும். ஒரு சிறப்பான உங்களுக்கு ஒரு திக்பலம். எல்லை இல்லாத கேட்டைகிட்ட யாருமே நிற்க முடியாது. கேட்டை ஃபெயிலியர் ஆகும், ஆனால் அதுதான் வெற்றியை கொடுக்கும். அனுசத்துக்கு விட அதுக்கு வித்தியாசம் அதிகம். அனுசத்துக்கும் பவர் அதிகம், ஒன்னோட ஒன்று தொடர்பு இல்லை. பட் கேட்டைக்கு எல்லை இல்லாத ஒரு மகத்துவம் உண்டு, அந்த வலுப்பெறும் சக்தி. அப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜனசதியை பார்த்துக்கங்க. இந்த முற்பகுதி முழுவதும் மிக சிறப்பாக அமையும். அதில் எந்த பாதிப்பு வராது. சிறப்பாக நடத்திக்கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த 2025 உங்களுக்கு நன்றாக இருக்கும், எதிர்காலம் சிறப்பாகும் என்று கூறி விருச்சிகத்திற்கு இந்த ஆண்டுக்கு 50%. இந்த 2025 விருச்சிகத்திற்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகத்திற்கு நல்ல அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல சனி பகவான் நம்மளுக்கு 4ல் இருந்து முதல்ல கடந்து செல்றாரு. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 4ல் சனி போனோன்னா ராகு உட்கார போகிறோம். நாங்கள் எப்படி தான்
இந்த காலகட்டம் எடுப்போம். அதுக்கப்புறம் குருவும் வந்து 8க்கு போயிடுவார். எப்படி தான் இருக்குது எங்கள் நிலமை அப்படின்னு உங்களுக்கு ஒரே வந்து மன வருத்தம் இன்னும் கூடுதல் ஆயிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம். கவலைவெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ஏற்படக்கூடாது. ஏன்னா நிறைய வந்து உங்களுக்கு தொழிலில் நல்லா வந்து ஒரு மாற்றங்கள், தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். என்ன கொஞ்சம் பொறுமையை வந்து இன்னும் கொஞ்சம் கடைப்பிடிக்கணும். ஏன்னா சனியுடைய பார்வை வந்து 7ஆம் இடத்துக்கும் விடும். அது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் உடன் பணிபுரிபவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அனுசரணை கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுகிறது. மற்றபடி உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம், அதே போல் உங்கள் பண சேமிப்பு, அதே குடும்ப உறவுகள், கல்வி, பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே கிடைக்க பெற்றுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து உறவுகளில் வந்து கவனம் நிறைய வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வார்த்தை கூட அது ஒரு பெரிய ஒரு விளைவுகள்லாம் ஏற்படுத்தும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லா துறைகள்லையுமே சாதிக்கக்கூடியவர்கள் வந்து விருச்சகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா விருச்சகம் தான் வந்து என்ன சொல்லுது, நம்ம பாருங்க பெரும்பாலும் வந்து நம்ம நாட்டை காக்கும் பணியில் இல்லை உயிர் காக்கும் பணிகள்லாம் வந்து இந்த செவ்வாயுடைய ராசிகள் இருக்கும். குறிப்பாக விருச்சிகம் அடுத்தவங்களுக்கு ஒன்றுனா உடனே கிளம்புறீங்கிடும். அதை நம்ம வாழ்க்கையிலே பார்த்தா கூட மாமியார் விட்டையும் விட்டு கொடுக்க முடியாது, நம்மளையுமே விட்டு கொடுக்காது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் தொழிலில் வந்து கூடுதல் முயற்சி போடுங்க. தொழிலுக்காக வந்து நீங்கள் ஒரு வெளியூர் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு வரும். அது தட்டாமல் வந்து நீங்கள் பற்றிக்கொள்வது விருச்சிகத்திற்கு இன்னும் சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குழந்தை பாக்கியம், நல்லா வந்து ஒரு புத்தக பேரு கிடைப்பது, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை ரொம்ப கவனம், அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கலதரத்தின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது விருச்சிகத்துக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சிகம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு எல்லா பலன்களும் நடக்கும். ஆனால் வந்து என்னடா நம்ம போனால் அந்த இடத்துல ஹெல்ப் கிடைக்கல நடக்க முடியாது, வேற ஒருத்தர் மூலியமாக அந்த செயல்பாடு நடக்கக்கூடிய வாய்ப்பு. இவர் தான் செய்வார், இவர் தான் நம்மளுக்கு பண்ணுவார், இவர் தான் நம்ம கை தூக்கி விடுவார் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அவர் இல்லாமல் இன்னொருத்தர் மூலியமாக அந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சிகம் இந்த காலகட்டம் வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்கலன்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய எண்ணங்கள், லட்சியங்கள், கொள்கைகளை அடைவதற்கு அந்த வேலை, அந்த முயற்சியை வந்து சிறப்பாக போடுங்க. அதற்கான உத்வேகத்துடன் செயல்படுங்க. ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட உதவி கேட்க போகிறீங்க, அவங்க செயல்னா வேறொருத்தர் மூலியமாக அந்த உதவி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா நாளில் இருக்கக்கூடிய ராகு அதை தான் உணர்த்துவார். நம்மளுக்கு எந்த வகையிலையாவது அந்த காரியம் செயல்படும், மாற்று வழியில் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. உங்களை நீங்களே வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். தொழில் விஷயமாக இருந்தாலும் படிப்பு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பண்ணி கொள்ளும்பொழுது தான் உங்களில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சிகம் இந்த காலகட்டம் வந்து உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் வந்து நிறைய நெருக்கம் ஏற்படும். ஏன்னா எது ஒரு விஷயமே நீங்கள் வந்து உறவுகளை விட்டு இருக்க மாட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த காலகட்டம் வந்து தாயின் உடல்நிலையில், தாயுடைய ஒரு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. மற்றபடி ஏதாவது ஒரு செயல் நடக்கலை அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நடக்கணும்னா தாராளமாக விட்டுடுங்க. 2வது தடவை முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணும்போது அந்த காரியம் நடந்துடும். அப்படியும் நடக்கலைன்னா அந்த காரியத்தை விட்டுட்டு கொஞ்சம் ஆற போட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு ஒர்க் பண்ணுங்கள். அந்த செயல் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒன்றை வந்து ரொம்ப பிடிச்சி நம்ம தொங்கும்போது தான் அந்த அந்த செயலுக்கு நடக்கலை செய்யலைன்னு நம்ம உட்காந்து யோசிக்கும் போது அந்த செயல் வந்து நடக்காமையே போயிடும். நீங்கள் பாட்டுட்டு அதுக்கான முயற்சி பண்ணிவிட்டு அடுத்த நகர்வை நோக்கி போங்களேன், உங்களுக்கு சிறப்பாக. இது இந்த பயிற்சி இந்த வருட பலனுக்கு மட்டும் இல்லை, லைஃப் லாங்கே விருச்சிகம் அப்படி தான் செய்யணும். விருச்சிகம் வந்து சாதிக்க பிறந்தது. விருச்சிகத்தில் தான் நாடாளுபவர்களை இருந்து காடாள்பவர் முதல் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த ஒரு செயலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துறைகள்லையுமே சாதிக்கக்கூடியவர்கள் விருச்சிகம். ஏன்னா அன்பு சந்திரன் அங்கே நீசமாக இருந்தால் அவங்களுக்கு அங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெடி மைண்டு இல்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு சந்தேக குணம் வந்து நிறைய நடக்குமா நடக்காதான்ற ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை மட்டும் நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று உங்களுடைய ஜாதகத்தை வைத்து வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு. அதே போல் குடும்ப விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தையில், கமிட்மெண்ட்ஸில். ஏன்னா சனி குருவோட பார்வை 2ஆம் இடத்துக்கு விழுது. அதனால் கணவன் மனைவி கிட்ட வந்து நிறைய வந்து அன்பு கலந்து அந்த பேச்சு இருக்கணும். விட்டு கொடுத்து போகும்போது உங்கள் உறவு வந்து சிறப்பாக இருக்கும். அடுத்த ஒரு எதிர்ப்பாளரிடம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தாலும் உங்களை நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டெவலப் பண்ணி கொள்கிறீங்களோ, உங்களை வந்து நீங்கள் டெக்னாலஜி மூலமோ இல்லை உங்களுடைய தனித்திறமையின் மூலமோ நீங்கள் வந்து புனரமைத்து கொள்ளும் பொழுது, சரி பண்ணி கொள்ளும் பொழுது இந்த வருடம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உடல் ஊனமுற்றவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால்
முயன்ற ஒரு எளிய வகையிலேயாவது தான தர்மம் பண்ணும்பொழுது விருச்சகத்துக்கு இந்த வருடம் அதி அற்புதமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு தான் வராரு. உங்களை பொறுத்த வரைக்கும் 3 நாளுக்கு உடையவர். முருட்சஸ்தானாதிபதி நம்மளுக்கு சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருவார். அதனால் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் வாய் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீண்ட தூர பிரயாணங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் +1 +2 படிக்கிறோம் 10th படிக்கிறோன்றவங்க ரொம்ப ஒரு அதிகப்படியான முயற்சியை மேற்கொண்டு படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆனால் அனைத்து வகையிலையும் கவனம் விழிப்புணர்வு விருச்சகத்திற்கு கூடுதலாக தேவைப்படுகிறது. சித்தர் ஜீவசமாதி வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள். வியாழந்தோறும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு வைத்துக் கொள்வது. அதே போல் கோயிலில் சித்த அன்னங்கள்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், புளி சாதம், நம்மளுக்கு மாங்காய் சாதம், எந்த சாதம் ஆனாலும் நீங்கள் கோயிலில் நெய்வேத்தியமாக படைச்சி மற்றவருக்கு தானமாக தரும்பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் விரைவாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுகள்லாம் கோள்களின் கோச்சார நகை வைத்து சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்துக்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். விருச்சிக ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விருச்சிக ராசினருக்கு இந்த வருடம் புது வருடம் பிறக்கும் போது 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் சந்திரன், 4ல் சனி சுக்கிரன், 5ல் ராகு, 7ஆம் இடத்தில் குரு வக்கிரம், 9ல் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம், லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். விருச்சிக ராசினருக்கு தன வரவுகளில் இருந்து வந்த தாமதம் விலகும். நல்லவர்களின் நட்பும் அறிமுகமும் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும். பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த சில பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். தூர தேச பயணம் தொடர்பான முயற்சிகள் சிலருக்கு கைகூடும். மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் விலகும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருந்து சேமிப்பை மேம்படுத்தலாம். சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வழக்குகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க்கை துறையோடு மனம் விட்டு பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும். துரித வகை உணவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். மாற்று வைத்திய முறைகளின் மூலம் நீண்ட நாள் இன்னல்கள் குறையும். பயணத்தின் தன்மைகளை அறிந்து மேற்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு புத்திர வழியில் சுப விரயங்கள் உண்டாகும். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். தாய் வழி உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும். அரசு தொடர்பான விஷயங்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். எதிர்காலம் சம்பந்தமாக சேமிப்பு தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். சிறு மற்றும் குறுந்தொழிலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் காணப்படும். மாணவர்களுக்கு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். நல்ல சகவாசம் வேண்டும். திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் எதிர்பார்த்த முடிவுகள் அலைச்சலுக்கு பின்பு கிடைக்கும். கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் சிலருக்கு சாதகமாக அமையலாம். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டாலே வாழ்க்கையில் முன்னேறலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக மாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் சில மாற்றங்களும் விரயங்களும் உண்டாகும். தவறி போல சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரிகளுக்கு தொழில் சார்ந்த துறைகளில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் மேம்படும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு அரசு சார்ந்த தொடர்புகள் அனைத்தும் நல்லபடியாக கிடைக்கும். புதிய வியூகங்கள் அமைக்கும் போது தகுந்த ஆலோசனை பெற்று முடிவெடுக்க வேண்டும். புதிய தொழில்நுட்ப கருவிகளின் உதவியின் மூலம் புதிய அத்தியாயத்தை உருவாக்குவீர்கள். கலைஞர்களுக்கு தோற்ற பொழிவுகளில் சில மாற்றங்கள் காணப்படும். பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் பலரின் ஆதரவுகள் கிடைக்கும். விகனகவியான சிந்தனைகள் மூலம் பலரின் பாராட்டுகளையும் ஆதரவையும் பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு நுட்பமான பேச்சுக்கள் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் வரலாம். வித்தியாசமான சில முயற்சிகளின் மூலம் புதிய மாற்றங்களை உருவாக்குவீர்கள். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். கட்சி சார்ந்த பணிகளில் வாரிசுகளை ஈடுபடுத்துவீர்கள். கோவிலுக்கு சென்றால் தாங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும்.
இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள், குல தெய்வத்தையும் வழிபடுங்கள். அனைத்து பிரச்சனைகளும் நன்றாக இருக்கும். எப்படியோ 2025ஆம் வருடம் தங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும், வருமானம் பெருகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். விருச்சிகராசிக்காரங்க அர்த்தாஷ்டமத்தில் நடந்திருந்து அது இப்போ விலக போகுது. அதை நிச்சயம் சந்தோஷப்படலாம். 4ஆம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருந்த ராகு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே போல் 11ஆம் இடத்துல இருந்த கேது 10ஆம் இடத்துக்கு வருகிறார். குரு பகவான் 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அஷ்டம குருவாக விளங்கப் போகிறார். இந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கும் சனி பயிற்சி தான் நல்லது செய்ய போகிறது. இதனால் வரைக்கும் 7ல் இருந்த குரு நன்மையை செய்து கொண்டிருந்தார். கடன் மனைக்குள்ள உறவுகள், பங்காளிகள், பங்குதாரர்கள் மூலிமா நல்ல லாபங்கள், பிரயாணம் லாபங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். இப்போ அஷ்டமத்தில் குரு போகும்பொழுது உங்களுக்கு தடைகள், தாமதங்கள், கெட்ட பெயர், அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான வழிகளை கண்டிப்பாக செய்வார். சிறு சிறு விபத்துகளை கொடுப்பார். இதெல்லாம் செய்வார். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இப்போது 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதுவும் குரு வீட்டில் போகிறார். அதனால் பெரிய ஆபத்து வராமல் தவிர்க்கப்படும். உங்களுடைய முன் யோசனையால் கண்டிப்பாக அந்த ஆபத்து தவிர்க்கப்பட்டு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு ராகுவும் 10ஆம் இடத்துக்கு கேதுவும் போகிறாங்க. அப்போது இந்த 4, 10ன்றதும் ராகு கேதுக்கு விசேஷமான சாதனங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. பெரிய பாதிப்பை கொடுக்காது. அப்போ 10ல் கேது வரும்போது உங்களுக்கு பண்படுத்தி கொடுப்பார். கேது ஞானத்தை போதிக்கக்கூடியவர் இல்லையா? இன்ன வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் வராமல் வந்திருக்கும், இன்க்ரிமெண்ட் வராமல் இருக்கும், நல்ல பேர் வராமல் வந்திருக்கும். அதெல்லாமே இப்போ என்ன பண்ணுவார், எதனாலன்றதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொடுப்பார் கேது பகவான். அப்போ அது தெரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து முன்னேற்றம் ஆகிடுவீங்க. அதே மாதிரி தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாத்துலேயுமே அப்படி கொண்டு போவார். அனுபவத்தால் உங்களை பண்பட செய்வார். அப்போ புரிஞ்சுப்பீங்க, இதனால தானா அப்படின்னு. இதனால் வரைக்கும் இவ்வளோ பிரச்சனையாக இருந்தது, இப்போ சரியாகிடணுமே. எதனால் பிரச்சனை தடையாக தாமதம் அந்த கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடலாம் இல்லையா? அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. அஷ்டமகுரு எப்படி கஷ்டத்தை கொடுத்தா கூட சனி பகவான் அர்த்தாஷ்டமத்தில் விலகினால உங்களுக்கு நன்மை செய்வார். இதனால் வரைக்கும் அஷ்டம் சனியில் பாதி உண்டான பலனை கொடுத்துருப்பார். அந்த கஷ்டம்லாம் இப்போ விலகிடும். கண்டிப்பாக நல்லதான் செய்வார் சனி பகவான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியாதிபதி செவ்வாயாக இருக்கப்படுகிறால முருகனுடைய உங்களுக்கு பரிபூர்ண அருள் கண்டிப்பாக கிடைக்கும். முருகப்பெருமான் வணங்குறனாலையும் அவருடைய அருளாலும் பெரிய பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்துடுவீங்க. நல்ல பெயர், புகழ் எல்லாமே கிடைக்கும். அங்கங்கே உள்ள முருகன் ஸ்தலங்களில் போயிட்டு அங்கே உள்ள குளத்தில் நீராடி முருகப்பெருமானை வழிபட்டு வரணும். தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். ஒரு 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஒரு விரதமாக இருந்து கூட போயிட்டு வரலாம் முருகனுக்கு. அது காவடி விரதமாக இருக்கலாம். இப்போ சமீபமாக வரக்கூடிய தைப்பூசத்து கூட 48 நாள் விரதம் பாத யாத்திரை போயிட்டு வருவாங்க. அது மாதிரி நீங்கள் போயிட்டு வரலாம். அல்லது கிருத்திகை, ஒவ்வொரு கிருத்திகையும் விரதம் இருந்து வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். விரதமாக இருக்கும் பொழுது அந்த எந்த கடவுளுக்கு விரதம் இருக்குமோ அந்த கடவுளை நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்போ அதனுடைய பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு தான் விரதம் இருக்கிறது. அப்போ அந்த வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கும். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ வந்தாலுமே ஏதோ ஒரு யோசனையில் இருப்பாங்க, வேதாந்தம் பேசுவாங்க, விரக்தியாக இருப்பாங்க. அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிரும். சரி பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், போய்க்கலாம், இப்படி தான் நடப்பீங்க. அதே மாதிரி நடந்தும் வருவீங்க. இதெல்லாமே சனியோடைய பயிற்சியாளர் கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும். அது நம்ம ராகுபவன் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால கொஞ்சம் வண்டி வாகனம் போகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு வாங்கல், விட்டல் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நட்பு, உறவு வகையில் கொஞ்சம் பிரச்சனை வரும், வந்து போகும், அதுலேயும் கவனமாக இருக்கணும். தாயார் வழியிலையும் ஏற்ற இறக்கங்கள் வந்து போகும், அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும். கல்வியிலும் கொஞ்சம் தடைகள், தாமதங்கள் ஏற்படும், அதுலேயும் பார்த்துக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். குடும்பத்தில் கொஞ்சம் ஆதரவு குறையும், அதை நீங்கள் எல்லாம் விட்டு கொடுத்து போகணும். அவ்வளோதான் விஷயம். அடிக்கடி வெளியில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல், சினிமா துறையில் உள்ளவங்க எல்லாமே கவனமாக இருக்கணும். நம்ம என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சு செய்யணும், தெரிஞ்சு நடக்கணும். இது மாதிரி வந்தால் பிரச்சனை வராது. ஆன்மீகத்தில் நீங்கள் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக்கணும். இந்த காலகட்டங்களில் நான் முன்னுமே சொல்லிட்டு வரேன்,
ஒரு கிரகங்கள் பெரும்பாலான கிரகங்கள் சரியில்லைன்னா அப்போ நம்ம தெய்வ வழிபாடை நம்ம விரும்பி ஏற்றுக்கணும். தொடர்ந்து தெய்வங்களை வழிபட்டு வரலாம், இறை நாமாக்களை சொல்லலாம், விரதம் இருக்கலாம், பாத யாத்திரை போயிட்டு வரலாம், தான தர்மம் பண்ணலாம், கோவிலில் நடைபெற உழவாரி பணியில் கலந்துக்கலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரணும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது நோய்வாய்ப்பட்டு ரொம்ப நாளாக இருக்கவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம், தீர்க்க முடியாத நோய் உள்ளவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாமே செய்யணும் கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். யாரையும் போட்டியாக நினைக்கக்கூடாது, புறம்படக்கூடாது. இந்த மனநிலை மாற்றிட்டிங்கனாலே உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்பட போகுது. அடுத்தது உங்கள் விருச்சிக ராசிக்காருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அது ஒன்று நடக்கும். அப்போது அதுக்குத்தான் நம்ம ஒரு முயற்சி, கூட்டு முயற்சி, அதாவது நம்ம செய்ய வேண்டிய வேலையை இன்னொருத்தட்ட ஒப்படைக்கணும். அது நல்லவராக இருக்கணும், அந்த திறமையாக உள்ளவராக இருக்கணும், நமக்கு ரொம்ப தெரிஞ்சவராக இருக்கணும், நம்மளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாகவர்களாக இருக்கணும். அவங்கள வச்சு பண்ணலாம். அப்போ கொஞ்சம் சரியாயிடும். எனக்கு பதிலாக இவர் பார்ப்பாருங்க, எனக்கு பதிலாக இவர் செய்வாங்க, எனக்கு பதிலாக இவர் பேசுவாருங்க, இப்படி தான் சொல்லலாம். அது மாதிரிலாம் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே அவங்களுக்கு நேரம் சரியில்லும் போது அப்படி தான் பயன்படுத்திப்பாங்க. அது ஒரு பிஏவாக இருக்கலாம், ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு செக்ரட்டரியாக இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம். ஆபத்துலேருந்து தப்பிச்சு வரலாம். பிரச்சனை சிறுசாக போயிடும், பெருசாக ஆகாது. அது இல்லாமல் 2025 வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாக அந்த ஆண்டு பலன் பார்க்கும்பொழுது ஒன்று போய் ஒன்று வரும், ஒன்று போய் ஒன்று வரும், இப்படி தான் வந்துன்னு போகும். அப்போது ஏற்ற இறக்கங்களாக இருக்க போகுது. அதை நீங்கள் பயன்படுத்தி நல்லா இருக்கும்போது நல்லபடியாக இருந்துக்கணும், கெட்டது இருக்கும்போது இறை வழிபாடோட ஒரே சிந்தனையோட கவனமாக இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். இது மாதிரி இருந்துட்டு இருந்தீங்கன்னா தப்பிச்சு வந்துடலாம். கிரகங்கள் எப்போ மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி தான் அந்த மாறுங்கும் போது நம்ம வாழ்க்கையும் மாறும். கிரகங்கள் வலிமை பெற்றவை. அதனுடைய சக்தியால் தான் மனிதனங்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாம் உள்ள ஆண்டவன் படைச்சிட்டாலும் இயக்கிறது கிரகங்கள் தான், நவகிரகங்கள் தான். நல்லது கெட்டது பார்த்து இயக்கிறது, கொடுக்கறது, போகிறது, வர்றது எல்லாமே அவங்க தான். அதை வைத்து தானே ஜோதிடம் வந்தது. அதை வைத்து தான் நம்ம பார்த்து நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கோம், தெரிஞ்சுக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். அந்த வகையில் நீங்களும் கவனமாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கேன். அப்போ விருச்சிகராசிக்காரர்கள் எல்லா வகையிலுமே கவனமாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். கொஞ்சம் தூங்கினா கூட போயிடும், சரியாயிடும். உங்களுடைய நஷ்டங்கள் வந்து சேரும். எல்லா வகையிலுமே கவனமாக இருக்கணும், ஆராய்ந்து அறிந்து அப்புறம் செயல்படணும். இப்படி தான் பண்ணணும். நல்லதும் கெட்டதும் கலந்து தான் உங்களுக்கு வரப்போகுது. அப்போது அதை ஏற்றுக்கிட்டு மனப்பக்குவம் மட்டும் இருந்தால் போதும், அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் போனாலோ, பிரச்சனை வந்தாலோ, கெடுபலன்கள் வரப்படக்கூடிய அம்சமாக இருக்கும்பொழுது நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாமே பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூட்சமான பரிகாரம் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் விஷத்தன்மை உள்ள ஜீவராசிகள் இருக்கும் இல்லையா? பாம்பு, தேள், போரான், இப்படி பலவிதமான விஷம் உள்ள ஜீவராசிகள். அதுங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போது அதுங்கிட்ட போய் நம்ம எதுவும் அதுக்கு கொடுக்க முடியாது, உணவு கொடுக்க முடியாது. அப்போது அதுக்கு உண்டான இடங்கள் இருக்கும். இப்போது பாம்புகளுக்குனா பாம்பு பண்ணை, ஸ்னேக் பார்க் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போயிட்டு அதுக்கு என்ன சாப்பிடுதோ அது கேட்டு அவங்களுக்கு கொடுக்க வைக்கலாம். அது மாதிரி விஷத்தன்மை உள்ள ஜீவராசிகள் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பான இடத்துக்கு சென்று அதுக்குண்டான உணவுகளை கொடுத்து வரலாம். அதுவும் முடியவில்லை என்றால் அந்த விஷத்தன்மை ஏற்றுக்கிட்டார் இல்லையா, எல்லாமல் அந்த சிவபெருமான், ஆழகால விஷயத்தையே உண்டவர் சிவபெருமான். அதுக்கு தான் அவர் பேர் திருநீலகண்டன்னு சொல்லப்பட்டார். அப்பேற்பட்ட அந்த திருநீலகண்டர் அவதாரம் உள்ள சிவனை வணங்கி வருவது நல்லது. அது நீங்கள் பண்ணிட்டு வரணும். என்ன உங்கள் ராசிக்குரிய ஜீவராசி தேள்னு சொல்லப்படுது.
தேளுக்கு விஷம் இருக்கும், அது பின்னாடி தான் இருக்கும், பின்னாடி உள்ள கொடுக்கில் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, வகை தெரியாமல் இப்போ மாட்டிப்பீங்க. நீங்கள் செய்ய தெரியாமல் தெரிஞ்சு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முழிப்பீங்க. நீங்கள் நல்லது யார் கெட்டதுன்னு தெரியாமல் நல்லவங்களையே பாதிக்கக்கூடிய அமைப்பை கொண்டு பண்ணுவீங்க. அவங்க மேலே போட்டியாக இருப்பீங்க, பொறாமையாக இருப்பீங்க. அதெல்லாம் விட்டு வச்சிடணும். பழி வாங்கின எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. அது கண்டிப்பாக வரக்கூடாது. இதெல்லாம் கடைபிடிச்சி வந்தீங்கன்னா அடுத்த வருடம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறைப்பறிகள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அதில் சமாளித்து வந்துடுவீங்க. நான் சொன்ன இந்த தான தர்மங்கள் பரிகாரங்களை கடைபிடிச்சி வந்தீங்கன்னா, கவனமாக வந்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த வருடத்தை கடந்து வந்தீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.